பேசினா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? ஐயோ, அப்படி நாங்க சொல்லலீங்களே. தம்பி பேரு தான் சத்தியாங்களா. ஏண்டா வழிய வந்து வம்பா விலைக்கு வாங்குறீங்க? எங்க பாசம் இருக்குங்க. உயிர் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஆனா நீ எங்களை பத்தி பத்தியா எழுதி வச்சிருக்கிற. இனிமே நீ இந்த பூமியில நடமாடலாமா? கூடாது இல்ல. முடிக்கடா அவனா. ஷபாஷ். எந்த ஊர்ல கத்துக்கிட்டீங்க? ஒருத்தனை 3 பேர் சேர்ந்து அடிக்கிறதுக்கு. ஆறாவன் எங்க ஏரியாவில வந்து எங்களை எத்து குரல் கொடுக்குறவன். நடு ரோட்ல ஒருத்தனை 3 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இத பார்த்து சும்மா இருக்க நான் என்ன கோழையாடா? நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றியிலே இருக்கட்டும் தம்பி. 4-5 பேரு ரவுடி கும்பலா வந்து உங்களை தாக்குறாங்க. நான் ஒரு பத்திரிகை நிருபருங்க. இந்த மாதிரி ஆளுங்க பண்ற இல்ல உலகளை எழுதுறதுதான் என்னோட வேலை. முதல்ல இவங்களை பத்தி எழுதக்கூடாதுன்னு எச்சரிச்சாங்க, மறுத்துட்டேன். அதனால என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டாங்க. எங்க தொழில இதெல்லாம் சகஜங்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன், நீங்க யாருங்க? நானா? என் பேர் தான் வெற்றி. பேர்ல தான் வெற்றியை தவிர வாழ்க்கையில சந்திச்சதெல்லாம் தோல்விதான். உன்ன மாதிரிதான் நானும் உண்மையா நேர்மையா வாழணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இந்த ஊரு லஞ்சம் வாங்கிட்டான்னு பொய் பட்டம் கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப வந்துட்டு போனானே அவனும் இதுக்கு உடந்த போகணும். நீங்க மறுபடியும் என்ன பார்க்கணும்னா இந்த அட்ரஸுக்கு வாங்க. என்ன மறுபடியும் நீங்க சந்திக்கலாம். எப்பயுமே பார்த்து நடந்துக்குங்க தம்பி. நான் வரேன். போயிட்டு என்னது புதிராக பேசிட்டு போறாரு? வாழ்க்கையில ரொம்பதான் அடிபட்டு இருப்பாரு போல தெரியுது. பாவம், நல்ல மனிதர். அடுத்த முறை இவர் அவசியம் சந்திக்கணும். அவன் உயிரோட விட்டுட்டு வந்துட்டீங்களா? அவங்கிட்ட இருக்கிற தடயத்தை அழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா அடிபட்டுட்டு வந்து வைக்கிறீங்களே, வெட்கமா இல்ல? பாஸ், அது வந்துங்க குறுக்க ஒருத்த வந்து காப்பாத்திட்டாங்க. யாரு யாருடா அது? நீங்க எல்லாம் இந்த குருவோட ஆட்கள் தெரிஞ்சோ உங்க மேல கை வைக்க துணிஞ்ச அவன் யாருடா? அவன் வேற யாரும் இல்லைங்க, அந்த வெற்றி பையன் தான். அவன் ஆவேசமா பேசுனத பார்த்தா நம்ம பண்ண சதி அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படா தெரியும்? இந்த குரு பண்ணின காரியங்கள் அந்த ஆண்டவனுக்கே கூட தெரியாது. நான் பின்னண சதி வலையில விழுந்து செத்து போன விட்டில் பூச்சிகள் ஏராளம் எல்லாமா வெளியில தெரிஞ்சது. இவனை கண்டு பயந்து போய் நடுங்கிற அளவுக்கு காரியம் ஒண்ணும் கெட்டு போயிடல. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனமும் இல்ல. இல்லைங்க பாஸ், அவன் என்னைய நல்லாவே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் இல்லாம நமக்கு கிடைக்கிற நாம நம்பிக்கிட்டு இருந்தா எல்லா கான்ட்ராக்டையுமே அவனே எடுத்துக்கிட்டாங்க. என்னது? கான்ட்ராக்ட் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சா? எப்படி அது நடந்தது? நமக்கு துணை போன ஆட்களை எல்லாம் அவன் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆள் பணம் வேற அவன்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்குது. பற்றாக்குறைக்கு அந்த பத்திரிகை நிறுவனம் வேற அவங்க சுத்திட்டு இருக்கிறான். டேய், இந்த குருவோட சாம்ராஜ்யத்துல இதுவரைக்கும் யாரும் கால் வைத்ததும் இல்ல, வைக்க துணிஞ்சதும் இல்ல. என்னோட அகராதியில தோல்விங்கிற வார்த்தையும் இல்ல. ஆனா நேத்து வந்த யாரோ 2 பேர் எனக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க. அவங்கள முடிச்சிட்டு வர துப்பு இல்ல, சும்மா வெட்டி நான் பேசிக்கிட்டு. இனிமே அவனுங்களை ஆள் வச்சு அடிச்சு மிரட்டி எல்லாம் பண்ணி வைக்க முடியாதுங்க. அப்படிங்கிற? சரி, இந்த விஷயத்தை நானே கவனிச்சுக்கிறேன். எதுக்கும் கொஞ்ச நாள் நீங்க தலைமறைவா இருக்கிறது நல்லது. பாஸ், இப்படி செஞ்சா என்னங்க? இப்பெல்லாம் அந்த வெற்றி பையன் பணத்துக்காகத்தான் நாயே அலையறான். அந்த பணத்தை கொடுத்து அவனை மடக்கிட்டா சபாஷ், இன்னைக்கு தாண்டா ஒரு உருப்படியான யோசனை சொல்லி இருக்கிறார். எதிரிய வெளியில விட்டு வைக்கிறத விட நண்பனா பக்கத்துல வச்சுக்கிறது நல்லதும்பாங்க. அவனோட புத்திசாலித்தனமோ என்னோட செல்வாக்கு இணைஞ்சிட்டா நம்ம எதையுமே சாதிச்சிடலாம். பாஸ், அப்ப அந்த பத்திரிகை நிருபனை நான் பாத்துக்கிட்டுங்களா? முதல்ல வெற்றியோட வரேன், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, இப்படி மயக்கம் போட்டுக்கிறாளே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன். யாராச்சும் போய் டாக்டர் கூட்டு வரேன். நானே தான் டாக்டர், பாருந்தா போயிட்டேன். யாராச்சும் வந்து பாத்துங்க.
நான் போய் சோடா அவனை முத்துல வாங்கிட்டு வரேன். எனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ பத்திரமா எடுத்துட்டு தான் இருக்கிற தேனே. நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாம். உன்னை உண்மையே கிள்ளிகளை கூட்டு போய் முழுசா பாத்துறேன். ஐயோ, கொஞ்சம் விட்டா பார்க்க மட்டுமா செய்வ? எல்லாமே செஞ்சிருவ நீ. நீ அப்படியே விட்டாலும் நீ மயக்கம் போட்டு உடனே உடம்பு அப்படியே ஆடி போச்சு தெரியுமா? ஆடி போச்சு. எனக்கு ஒண்ணாகல. நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சார் எனக்கு வழி விடு. சோடா வாஜி கூட கொஞ்சம் உடம்பு தெம்பா இருக்கலாம். ஐயோ, இந்த ஆளுகிட்ட நான் எப்படி மீறவனே எனக்கு தெரியல. ஐயோ, நீங்க சோடாவே எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க. இந்த ஆளுக்கு எஞ்சாலும் குடிச்சு பார்ப்போம். ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சே. ஒன்னே ஒண்ணுன்னு கண்ணு கண்ணுன்னு எனக்கு தான் சொந்த பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி என்ன இருந்தாலும் மோசம் பண்ணிட்டியே தேனே. ஐயோ, நீர்த்தி உன் ஒப்பாரியா? நான் என்னமோ என்ன இருந்து போச்சு? இப்படி பயப்பட ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? யார் அந்த ஐக்கம் தேனே சொல்லு. ஆமாண்ணா உண்டுல ஆக்கிறேன். உங்களை மாதிரி ஆமாக்கு இந்த புத்தி வரசா தெரியும். இத பாரியா, ஏதோ பித்த வாந்தி அப்படியே வாந்தி வந்துச்சு. இதுக்குள்ள ஒரு ஆட்டம் அனுப்பிட்டு சரி சரி நேரமாச்சு. ஓ, இது அந்த வாந்தி இல்லையா? நான் என்னமோ எதுன்னு நினைச்சுட்டேன். என் நெஞ்சில பாலை வாத்திட்ட தேனே. ஏன் தேனே உனக்கு உடம்பு அடிக்கடி சரியில்லாத போயிருக்கு? அதான் எனக்கும் தெரியல. மாசம் இந்த 4 வருஷமாவே மாசான 3 நாள் உடம்பு சரியில்லாம போயிடுது. நானும் ஏறாத டாக்டர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. இந்த நோய் யாராலுமே குணப்படுத்த முடியல. நான் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா தேனே? கவலை விட நான் உன் நோயை குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஐயோ, நிஜமாவா சொல்ற? இந்த நோய் குணப்படுத்த முடியுமா? தேனே என்ன இப்படி கேட்டுவிட்ட? உன்ன மாதிரி எத்தனை வயசு பொண்ணுங்களுக்கு இந்த நோயை குணப்படுத்துக்கு தெரியுமா? அப்போ சீக்கிரமாயா உன் ஊசியை மாத்திரை கொஞ்சம் சாப்பிட்டு பாப்போம். ஒரு விஷயம் தெரியுமா தேனே? இந்த நோயை மாத்திரையாலோ மருந்தாலோ குணப்படுத்த முடியாது. இப்ப என்னையா செய்ய சொல்ற? நீ ஒண்ணும் பண்ண அருவ அழுங்காம குலுங்காம வந்து பாரு. மத்த வேலைய நான் பாத்துக்கிறேன். என்னையா என்ன விளையாடுறியா? சும்மா படுத்தா எப்படியா நோய் குணமாகும்? ஒரு டாக்டர். ஐயோ, நீ வந்து பாரு, அப்புறம் என் வேலையை பாரு. கொஞ்சோண்டு மருந்து எடுத்து என் ஊசியாலா போட்டு விடுறேன். அப்புறம் பாரு, 10 மாசத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஐயோ, இவ்வளவு ஐடியா வச்சிருக்கிறியே, இத்தனை நாள் இதெல்லாம் எப்படியா உன்னால சும்மா வச்சிருக்க முடிஞ்சது? நான் எங்க சும்மா இருந்தேன்? விட்டு விளையாடிட்டுலாம் எங்க ஊருக்குல என் திரையை பத்தி கேட்டு பாரு. புட்டு புட்டு வைப்பாங்க. புட்டு புட்டு பண்டாளத வைப்பாங்க. போதும் போதும், சரிதான் நிறுத்து. உன்னை ஊசி நானும் போட்டு போகணும். சீக்கிரம் வந்து தொலை. மாட்டிக்கிட்டா, வாசமா மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு ஊசி போட்ட வேண்டியதா? நாம் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா. எனக்கு நீரானடி எனக்கு பொண்டாட்டி. ஓ, எனக்கு நீரானடி எனக்கு பொண்டாட்டி. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பூத்திருக்கு பட்டுல ரோஜா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பூத்திருக்கு பட்டுல ரோஜா. எனக்கு நான்தானையா உனக்கு பொண்டாட்டி. எனக்கு நீரானடி எனக்கு பொண்டாட்டி.
மனம் திங்காத தேனே தொட்டு தொட்டு திங்க சொன்ன சுடா ஆக்குற தொந்தரவு செஞ்சு நீயும் ஏதோ கேட்குற போக்கிரிக்கு போக்கிரி ராஜா ஊத்திருக்கு பட்டுல ராஜா எனக்கு நாதானையா உனக்கு பொண்டாட்டி எனக்கு நாதானையா உனக்கு பொண்டாட்டி மஞ்ச முகம் மணக்குது எனக்கு முன்னாலே மனசுல குளிர் அடிக்குது எல்லாம் உன்னாலே மஞ்ச முகம் மணக்குது எனக்கு முன்னாலே மனசுல குளிர் அடிக்குது எல்லாம் உன்னாலே சுட்டி கொண்டு கையை பட்டு சுடியேறுது தொட்டுப்பட்ட பின்னாலதான் மனம் மாறுது போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ராஜா எனக்கு நீரானடி எனக்கு பொண்டாட்டி எனக்கு நீரானடி எனக்கு பொண்டாட்டி மந்தார குயிலே ஒன்னு உரசிக்கிட்டா மணமணக்கும் சிங்காரமயிலே சொல்ல சொல்ல வெக்கம் வந்து விளையாடுது சொக்க வச்ச மச்சானுக்கு சுகம் ஏறுது நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா போக்கிரிக்கு போக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி என்னையோ நான் தானையா உனக்கு பொண்டாட்டி வந்தவனை வாங்கன்னு கூட சொல்லாம பிரமிச்சு போய் நிக்கிற. அது இல்லைங்க, உங்கள மாதிரி பெரிய மனுஷன் என்ன பார்க்க வந்தது நினைச்சா ஆச்சரியமா இருக்குதே. இதுல ஆச்சரியப்பட என்ன தம்பி இருக்கு? காரி ஆகணும்னா காலையும் புடிச்சுதான் ஆகணும். ஆனா என்கிட்ட ஒரு வித்தியாசம், அவங்கள என் பணத்தாலேயே வாங்கிடுவேன். நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல. நீங்க போயிட்டு வரலாம். தம்பி அவசரப்படாதீங்க. நீங்க தான் வெற்றிங்கிறது எனக்கு தெரியும். என்னோட பிசினஸ் எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்குனது நீங்க தான் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் உங்களை தேடி நான் இங்க வந்திருக்கிறது ஏன் செல்வாக்க நீங்க தெரிஞ்சுக்கணும் தான். எனக்கு உத்தரவு போட நீ யாரு? எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியா? உன்னோட அதிகாரம் ஆணவம் எல்லாம் உங்க ஆட்களோட நிறுத்திக்க. ஊருக்கு வேணா நீ பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் செல்ல காசு கண்ணு. உன்னோட அதிகாரம் ஜம்பம் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. தப்பாவே புரிஞ்சுக்கிறேன் தம்பி. நான் உன்னை தேடி வந்தது உனக்கு உத்தரவு போட இல்லப்பா, உனக்கு அன்பளிப்பு கொடுக்க. இந்த இத வச்சுக்க. ஷபாஸ். லஞ்சமா? எனக்கு என்னமா அளவு நிர்ணயம் பண்ணிருக்க? ஆமா, எந்த நினைப்போட என்கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு வந்த? பணம், அந்த பணம் இல்லாத வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. பணத்தை வச்சு இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கும் போது நீ மட்டும் என்ன கடவுளா? கடவுள் இல்லடா, சாதாரண மனுஷன் தான். உன்ன மாதிரி பணவெறி பிடிச்சவங்களுக்கு எங்கடா தெரிய போகுது? உண்மையான உழைப்பால வர்ற பணம் தான் உயர்ந்ததுன்னு. ஏழையா
அந்தஸ்து இல்லாம இருந்த போது என் வாழ்க்கை இழந்தது என்னமோ உண்மைதான். ஆனா என் தன்னம்பிக்கையை நான் இழக்கல. இப்பவும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட தான் 24 மணி நேரமும் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு உன்ன மாதிரி ஆளுக்கிட்ட விசுவாசம் காட்டி நீங்க தர்ற பணத்தை வாங்கிக்க நான் தயாரா இல்ல. என்னோட உண்மையான உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை என் முதலாளி தாராளமாவே தர்றாரு. உன் பணம் எனக்கு தேவையில்லை, நீ அதை எடுத்துக்கிட்டு நடைய கட்டு. என்னடா நேர்மையா இருக்கிறதா நினைப்பா? பணம் தாண்டா வாழ்க்கையே. பணம் இருந்தா இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்துகிட்டோம் எதையும் சாதிக்கலாம். அவ்வளவு ஏன் இந்த அரசாங்கத்தை ஆட்டி படைக்கலாம். பணங்க ஏண்டா நாயா அலையறீங்க? வாழ்க்கை நடத்த பணம் தேவைதான். அதுக்காக பணமே வாழ்க்கையின் ஆயிடாது. உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தான் உங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம். உசுர உங்க பணத்தால திருப்பி கொண்டு வர முடியுமாடா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. இந்த உலகமே பணத்தை கண்டா, ஏன் உன்ன மாதிரி பணக்காரனை கண்டா மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தைரியத்துலதான் உன்ன மாதிரி சில பேர் இங்க உல்லாச பவனி வந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த காலம் வெகு விரைவில் மாறும். பணத்தை காட்டி உன்னை சரி கட்டிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் மயங்கர மாதிரி தெரியல. ஏன்டா அகிம்சையா போறேன்னா கொலகாரனா மாத்துறீங்க? கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இருந்தா நீயும் என்ன மாதிரி பெரிய மனுஷனா இருக்கலாம். என்ன பண்றது? உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். டேய், ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். நான் வரேன். நீ புலியா இல்ல பூனையாங்கிறத நான் பார்க்கத்தானே போறேன். தோல்வியை சந்திச்சதும் இல்ல, கேட்டதும் இல்ல. ஆனா நேத்து வந்த எவனோ ஒரு சுண்டக்கா பையன் என்ன அவமானப்படுத்திட்டான். என் முன்னாடி கை கட்டி வாய்பத்தி நிக்க 1000 பேர் இருக்க அவன் என்னை எடுத்தறிஞ்சு பேசிட்டான். அவனை இப்படியே விடலாமா? கூடாது. ஏ துரை, நீ சிங்கண்டா. உன்னை எதிர்த்தவன் உயிரோடு வாழவே கூடாது. நெல்லடி எங்கடி போயிட்டு வர? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னன்னு வேண்டிட்டு வந்த? வீட்டுக்காரன் சீக்கிரம் முடிஞ்சு போயிடணும்னா செய்தி இப்படி எல்லாம் பேசுவாங்க. எங்க யாருதான் என்ன சித்திரவதை செஞ்சாலும் என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. ஓ, அந்த நினைப்பு கூட இருக்குதா உங்ககிட்ட? உன்னை கட்டிக்கிட்டு வந்ததுல இருந்தாண்டி எனக்கு சோதனை காலமே ஆரம்பிச்சு. என் முன்னாடி நின்று பேச பயப்பட்டவன் கூட இன்னைக்கு எனக்கே சவால் விடுறான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், அது எனக்கு இல்லையா? வீட்டுல கணவனுக்கு கஷ்டம் தான், அந்த வீட்டுல பொண்ணுக்கு அது கஷ்டம் தாங்க. அப்படிங்கிற? அப்ப ஒண்ணு பண்ணு. உன் முன்னாள் காதல் இருந்தானே வெற்றின்னு, அவன் தாண்டி என் பிசினஸ் எல்லாம் கெடுத்து இப்படி குட்டிச்சோறாக்குறான். நீ ஒண்ணு பண்ணு, அவங்கிட்ட போய் அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட சொல்லி கேட்டுறியா? ஏங்க, உங்க பொண்டாட்டி அடுத்தவங்கிட்ட போய் கையேந்த இல்லைன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? பொண்டாட்டி என்னடி பொண்டாட்டி? எத்தனை தடவை சொல்றது எனக்கு பணம் தான் முத பொண்டாட்டின்னு. இத பார், நீ என்ன பண்ணுவியோ எப்படி அவனை மயக்குவியோ எனக்கு தெரியாது. அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் என் கைக்கு வந்து சார். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? கட்ட பொண்டாட்டி கூட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா பணம் சம்பாதிக்கணும், அப்படிதானே? என்னடி சொன்ன? மாப்பிள, என்னங்க இதெல்லாம்? ஏன் என் தங்கச்சிய இப்படி போட்டு அடிக்கிறீங்க? என்ன தப்பு செஞ்சாவா? என்ன தப்பு செஞ்சானு அவகிட்டே கேளியா?
புருஷன் சொல்றதை கேட்டு நடக்கிறவதான் ஒழுங்கான பொண்டாட்டிம்பாங்க. ஆனா உன் தங்கச்சி என்னைய எடுத்து பேசுறா, என்னைய வளர்த்து வச்சிருக்க. ஒழுங்கா இருக்க புத்திமதி சொல்லிட்டு போ, இல்லைனா பொழப்பு நாரி போயிடும். அடியே மாய் மேல ஆள் வச்சு அழுதுகிட்டு இருக்காம ஒழுங்கா ஆக வேண்டிய காரியத்தை பாரு. உனச்சுடுவேன். ஏமா என்னம்மா நடந்தது? மாப்பிள்ளை இவ்வளவு கோவப்பட்டு பேசுற அளவுக்கு நீ என்னம்மா தப்பு செஞ்ச? நீ இத்தனை நாளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குதா அடுத்து என்ன நம்ப வச்சிட்டியாமா? நம்ப வச்சிட்டியா? ஆமாண்டா, நான் தப்புதான் பண்ணேன். நான் செஞ்ச முதல் தப்பு இந்த கல்யாணம் பண்ணனே, அதுதான். அது மட்டும் இல்லை, பணம் இருந்தா நல்ல வாழ்க்கை தானா அமையும் நினைச்சிருந்தேன். அதுதான் நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு. தப்பு கணக்கு போட்டுருந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லு, இனிமே இந்த கூட நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். தயவு செஞ்சு கூட என்ன கூட்டிட்டு போயிடுனா. ஆமா பிரியா, நீ என் கூட வளர்றது எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. ஆனா இந்த ஊர் உலகம் ஒரு மாதிரியா பேசுமா. பொண்ணோட வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரிமா. அது தவறி விழுந்தா தூள் தூளாயிருமா. மறுபடியும் அத ஒன்று சேர்த்துவே முடியாதுமா. அதுக்கு இல்லைண்ணா, பணம் 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 என்றால் நாய அலையறோம். இன்னும் பச்சையா சொல்ல பணம் பணத்துக்காக என்ன எது வேணாலும் செய்ய சொல்லுவோம். ஒருவேளை நான் செய்ய மாட்டேன்னு மறுத்தா என்ன கொலை பண்ணாலும் பண்ணிடுவோம். எனக்கு பயமா இருக்கு. என்ன கூட்டிட்டு போயிருந்தா, என்ன கூட்டிட்டு போயிரு. உன்னை அந்த விட்டுட்டு போது எனக்கு சரியா பண்ணலமா. நீதான் முக்கியம் நினைச்சு உன் வீட்டுக்கார வந்து போற வரைக்கும் நீ என் கூட இருக்கிறதாம நல்லது. இல்லாம போகலாம். வயசு பொண்ணுங்களுக்கு போற வளையல், வளைக்காம போற வளையல், வளையலையோ வளையல். ஏன் வளையல் இல்லையா? என்னம்மா தேனே, நீ தான் என்ன வேலை வெட்டி இல்லாத பையனு சொன்ன. நான் புதுசா இப்பதான் நானும் கவனிக்கல. நீதான் இந்த காசம் போட்டிருக்கியா? ஆமா. வாயா என் உத்தம ராசா. ஆமா, நீ எதுக்கு இந்த தொழில ஆரம்பிச்சிருக்க? நீ தான் என்ன வேலை வெட்டி இல்லாத பையனு சொல்லிவிட்ட. நான் இப்ப புதுசா தொழில் எடுத்துக்கிட்டு வளையலோ வளையல அலையிறேன். யோ, இப்பதான் புரியுது நீ எதுக்கு இந்த தொழில ஆரம்பிச்சேன்னு. ஏதோ இந்த வளையலுக்கு போட ஆரம்பிச்சா வயசு பொண்ணுங்க கை பிடிக்கலாம். இப்பதான் இந்த சேலைக்கு பொம்மைக்கு சேலை கட்டினா கூட இந்த வாயை திறந்துட்டு பாப்பாங்க. அப்படியே விட்டாலும் இது அதனாலதான் இந்த தொழிலே ஆரம்பிச்சிருக்கா. அப்படிதானே? அட பாவி, என்ன பார்த்த பொம்பளை பொறுக்கி பையனா சொல்ற? என்ன மாதிரி ஒரு யோகியமான ஆளு தேடின ஊர்ல தேடி கண்டுபிடிமா தெரியுமா? ஆமா 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 ஆமா, ஊர்ல அப்படிதான் நான் பேசிக்கினாங்க. சரி சரி, தொழில் தான் எப்படி இருக்கு? தொழில் ஏதோ எப்படி இருக்குது தேனே? முத தொழில் உன் மரத்தான் போலாம இருக்கிறேன். அதான் உன்ன மாதிரி ஒரு ராசியான ஆளை பார்த்து போட்டாதான் முன்னே சொல்லலாம் ஒரு சொல்லு பாட்டி. அப்படியே சூடு பிடிக்கும். சரி சரி, போட்டு போட்டா போட்டுவேன். என்ன சொன்னீங்க? போடியா தேனே, என்ன பண்ணுது தேனே? பாத்து போடியா, வலிக்குது. உள்ள போதுமா? வலிக்குதுன்னா என்ன பண்றது தேனே? கணக்கா வச்சு போட எல்லாம் உள்ள போகும். தேனே தேனே, அடி அப்பா கிட்ட வா தேனே. கீழே மைக் விடுங்கடா. என்ன பண்றது? எனக்கு ட்ரைனிங் இருந்தா நான் சூட் கழிக்கிறப்பேன். வலிக்குது மொல்ல பண்ணியா? தேனே ஐயப்பா வலிக்குதுயா? இல்ல தேனே. ஐயோ தேனே, ஐயோ தேனே, வந்த பூதமானி இப்பதான் பூதுங்க. தேனே இரு, உன்ன மாதிரி போட்டா அவளதான் முதலுக்கே நேசாயிரா. தேனே நானு வீட்டுல கை விட்டா இல்லையா போட்டா தானே இன்னும் பூதலையே. இன்னும் பூதல. சீக்கிரம் போட. ஐயா வலிக்குது, போட. நான் போடல, ஆம்பளையா இல்ல. அம்மா பாத்தியா? பாத்தாம்மா போடுறேன். போட்டுட்டேன். பாத்தியா? எவ்வளவு பதமா போட்டுட்டேன். போட்டு போட்டு. சரி சரி, இந்தாயா இந்த காசை நீ வச்சுக்கோ. நாம என்ன பார்த்தா அவளை தேவனிச்சுக்கிட்டியா? நான் போய் உங்ககிட்ட காசு வாங்குறதா? நான் என்ன உங்ககிட்ட காசு கொடுக்கணும்? சுத்த புரியா
இந்த மாதிரி காசு வாங்காம மழையில போட்டேன்னா அப்புறம் ஓட்டியாண்டியாக ஆயிட்டு திருப்பதியில போய் உட்காந்துக்க வேண்டியது. சரி 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 நீ சொல்றேன்னு நான் வாங்கிக்கிறேன். கொண்டா இந்த இங்க இருந்து எடுத்தா ஏ அப்பா காமனு மைசூர் செண்டு மாதிரி அடிக்குதாப்பா. உனக்கு கொடுத்து வச்சுங்க அளவுக்கு அங்க இருக்க அளவுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையா? நானும் போட்டேன். ஆமா தேனே இல்லையா தனி நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? தேனே நானு இப்பதான் தொழில் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். தெரியுது. ஆச்சா என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன். எதுக்கியா இந்த அவசரப்படுற மாதிரி? எதுக்கியா இந்த அவசரப்படுற? முதல்ல தொழில நல்ல வியாபாரத்தை செய்ய, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கோ. இது என்றா வம்பா போச்சு. இவ ஏன்டா கழுவுரு மீன்ல புடிங்கிட்டு வராட, நடுவுரு மீன்ல புடிங்கிட்டு வராட. இவளை எப்படியாவது கூடி ஆஹா இந்த மாதிரி ஒரு பிகரை பார்த்து எத்தனை நாளாச்சு. சைஸ பார்த்தாலே துள்ளி குதிக்குது. இவளை எப்படியாவது மிரட்டி பார்த்துனோம். இவளை எப்படியாவது மிரட்டி பணிய வச்சிருந்தோம். ஏய் குட்டி எவன மடக்க நின்றுட்டு இருக்கா? ஆமா பாட்டி எதுவும் கிடைக்கலையா? என்ன ரேட்டு? வாய மூடுற. அதை கேட்க நீ யாருடா? ஏண்டா ஒரு பொண்ணு தனியா நின்னா உனக்கெல்லாம் அவ்வளவு கேவலமா? மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு, இல்ல செருப்பு பிஞ்சிடும். என்ன ஏத்தாலும் பேசுற? நான் நினைச்சா உன்னை தூக்கிட்டு போய் அணுவாசம் வைக்க முடியும். என்ன யாருடா கேட்ட? இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். நீ வீராப்பா பேசுனா நான் பயந்துட்டு நினைச்சியா? எட்டாவது பழம் விட்டுட்டு போங்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்லடி. அந்த பழத்தை சுவைச்சாதான் எனக்கு நிம்மதியே. இந்த மாதிரி ஒரு அழகான 18 வயசு பருவச்சிலையா பறக்க விட நான் ஒண்ணு தயாரா இல்ல. வாடினா என்ன விடு. இப்படி சிக்கன உடம்ப வச்சிருக்கிறியா? எப்படி அடடா ஓடி பிடிச்சு விளையாட நான் ஒண்ணு தயாரா இல்ல. பேசாம நீ இறங்கிட்டா உனக்கு நல்லது, உன் உடம்புக்கு நல்லது. வாடினா நீதி நியாயத்தை காக்க வேண்டிய நீ இப்படி செய்யறிய? இது என்ன நியாயம்? விட்டுறேன். ஆனா என் ஆசையை மட்டும் தணிச்சிட. ஆசை வந்தவனால தாண்டி அந்த இந்திரனே ரிஷிபத்தினிய தொட்டான். நானும் சாதாரண மனுஷன் தாண்டி. நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் உன்னை காப்பாத்த யாருங்க வரப்போறது இல்ல. வாடினா வாடினா. இத்தனை நாளா லாக்கப்ல தான் உங்க லைல நடத்திட்டு இருந்தீங்க. இப்ப நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்க அம்மா ஒரு பொம்பளை தானே? ஏண்டா பொண்டாட்டி ஒரு பொம்பளை தானே? அவங்க யாராவது தொட்டா நீ சும்மா இருப்பியாடா? உனக்கெல்லாம் இருக்கடா காக்கி சட்டை கவர்மெண்ட் வச்சு வர்றோம். சத்தியம் நீ ரொம்ப விலகெடுத்து வாங்காத. என் தனிப்பட்ட விஷயம் நல்லதில்ல. எதிரா உன் தனிப்பட்ட விஷயம்? ரோட்டுல போற பொண்ணுங்களை கை பிடிச்சு இருக்கிறது உன் தனிப்பட்ட விஷயமாடா? அதுவும் என் காதலி ஜெனரல் மேலேயே நீ கை வச்சிருக்க. இத்தனை நாளா போனா போறதுன்னு சும்மா இருந்தேன். இனிமே உன் ஆராதகத்துக்கு ஒரு முடிவு கட்ட விட மாட்டேன். குட்ட குட்ட குனிஞ்சா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான்டா. உன்ன மாதிரி ஆளுங்க சில பேர் இருக்கிறதுனாலதான் காவல்துறைக்கு கலங்க வந்துருச்சு. உன் யோகிதைய சந்திச்சிருக்க வைக்கிறேன். உன்ன இந்த வேலையில இருந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். வெட்டிய சபம் போட்டு தெரியல. உன்னை உயிரோட விட்டு வச்சாதான இதெல்லாம் நடக்கும். உனக்கு கூடிய சீக்கிரம் எள்ளு தண்ணி அரைச்சல நான் வரேன். இங்க பாருங்க, இவன மாதிரி ஆளுங்க வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இவனால இன்னும் என்னென்ன வம்பெல்லாம் வரப்போகுதோ. இப்படி நாட்டுல ஒவ்வொருத்தரும் பயப்படுறதுனாலதான் இவனுங்க இந்த நாட்டைய சுடுகாடா மாத்திட்டானுங்க. நமக்கு எதுக்கு ஊரும்பலான்னு விலகி போறதுனாலதான் இங்க ரவுடிகள் ராஜ்யம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் விடிய காலம் பிறக்கணும்னா பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு யோசிக்க கூடாது. யாராவது ஒருத்தர் துணிஞ்சாதான் இதுக்கு விமோச்சனமே பிறக்கும். அதுக்கான முயற்சியில தான் நான் ஈடுபட்டு இருக்கேன். என்னோட பேனாங்கர் ஆயுதம் இதைத்தான் சாதிக்க விரும்புது. நிச்சயம் சாதிக்கும். சரி சரி வா போகலாம். பிரியா என்ன பிரியா என்ன பார்த்த உடனே அந்த பக்கம் திரும்பிட்ட? நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு உங்க முகத்துல விளைக்கிற அருகது கூட எனக்கு இல்ல. உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு தினமும் என் மனசுக்குள்ளேயே நான் அழுதுகிட்டு இருக்கேன். பணம் பணம்னு போனியே, இன்னைக்கு என்னமா ஆச்சு உனக்கு? நீ கூப்பிட்டா வேலை செய்ய வழியில எத்தனையோ பேர் நிப்பாங்க. நேரத்துக்கு ஒரு புடவை கட்டிக்கலாம், வேலைக்கு ஒரு கார்ல நீ போலாம். நினைச்சா பணத்தால இந்தியாவை ஏன் இந்த உலகத்தையே நீங்க விலைக்கு வாங்கலாம். அப்படி இருக்கும்போது
என்ன நினைச்சு நீ ஏமாளற? போதுங்க, வார்த்தையில என்ன கொல்லாதீங்க. பணம், அந்தஸ்து இதெல்லாம் ஒரு மாயன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத மனசு எப்படிதான் என் காலத்தை கடத்திட்டு இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல. வாழ்க்கை நடத்த பணம் தேவைதான், ஆனா பணமே வாழ்க்கையின் ஆயிடாதுன்னு நீ கேட்கல. ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில நிம்மதியும் மனசுல சந்தோஷமும் வேணும். அப்படி இருக்கிறவன் தான் மனிதனா வாழ தகுதி உள்ளவன். அது இல்லாதவன் வாழ்வதே வேஸ்ட். சரி, உன் புருஷன் தான் ரொம்ப பெரிய மனுஷனாச்சே, உன்னை சந்தோஷமா வச்சுக்கலையா? ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. 24 மணி நேரமும் கூடி படுக்கைக்கு தினம் ஒருத்தி, எப்படியே பணம் சம்பாதிக்கணுங்கிற மனசு, இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தினாலதான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கு. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ, ரொம்ப நல்லாவே இருக்கேனே. ஒரு உத்தமரால வாழ்க்கையே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாம நினைக்கிறது கிடைக்கலைன்னா கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆமாங்க, நீங்களாவது நல்லா வாழணும், அதான் என் ஆசை. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, ஆயிடுச்சா? என் வேலைதான் என் பொண்டாட்டி. அந்த அளவுக்கு நான் என் வேலையை நேசிக்கிறேன். உழைப்பு உழைப்புன்னு 24 மணி நேரமா உழைச்சதாலதான் இன்னைக்கு என்னையும் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நான் உயர்ந்து இருக்கிறேன். இல்லைங்க, உங்க நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு உத்தம மனைவியா வரத்தான் போறேன். நீங்க சந்தோஷமா வாழத்தான் போறீங்க. அதை என் கண்ணால நான் பார்க்கதான் போறேன். வாடி என் உத்தம பத்தினி, என்ன முன்னாள் காதலனோடு சல்லாபமா? ஏய், என்ன சொல்றான் முன்னாள் காதலன்? நண்டு கொளுத்தா வளையல தங்காதான். உனக்கு உடம்பெல்லாம் ஏறி போச்சுடி கொழுப்பு. உனக்கு நான் வருத்தம் பத்தலையடி. பொது இடத்துல டீசெண்டா பேசுங்க. ஏய், பொது இடத்துல அடுத்தவன் பொண்டாட்டியோட சல்லாம் பண்றதா இது உங்க அகராதியில டீசெண்டா? ஏய், என்னமா அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் அது இதுன்னு டயலாக் விட்ட. ஆமா, இது எந்த கணக்குல சேர்த்தி? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமா பேசவே தெரியாதா? அது சரி, நீங்க ஒழுங்கா இருந்ததை மத்தவங்களை ஒழுங்கா நினைப்பீங்க. உங்களை மாதிரி எல்லாம் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அவரே என்கிட்ட பேச வரல, நான் தான் அவர்கிட்ட பேசுறேன். என்ன பண்ணு, நீ பேசுனா என்ன, அவன் கூட பழகுனா என்ன? என்னோட காரியத்தை முடிச்சிட்டு வாடி. ஓ, இடைஞ்சலா இருக்கிறனா? நான் வரேன். பிரியா, உன் வீட்டுக்காரர் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு போறாரு. நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாங்க, அந்த ஆளுக்கு நான் முக்கியம் இல்லை. அந்த ஆளுக்கு முக்கியம் இல்ல, பணம் ஒண்ணுதான். அந்த பணத்தை சம்பாதிக்க என்னையும் முதலீடா இருக்கு சொல்றாரு. என்ன பிரியா சொல்ற? ஆமாங்க, இப்ப நேரம் இல்லை. இன்னொரு நாளை சந்திக்கும் போது விவரமா சொல்றேன். நான் வரேன். என்னது? ஒண்ணுமே புரியலையே. என்ன நடந்து போச்சு? உனக்காகத்தான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வரேன். தேவியாரின் கோபத்துக்கு காரணம் தான் என்ன? கொஞ்சம் பொறுத்து காத்தருளுங்கள் தேவி. ஆமா, இப்படி பேசி பேசியே என்ன மயக்கிடுங்க. எங்க அப்பாட்ட நல்ல பிள்ளைய வந்து பொண்ணு கேக்குறதுன்னு உங்களுக்கு தைரியம் இல்ல. இப்பெல்லாம் அப்பா என்னடான்னு ஒரு ஜாதக கட்டையே எடுத்துட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கவலைப்படாதடா. நீ உங்க அப்பா கிட்ட நம்ம காதல பக்குவமா எடுத்து சொல்லு. நானும் கூடிய சீக்கிரம் உன்னை பொண்ணு கேட்டு வரேன். ஆமா, சொல்லணும் தான் இருக்கு, ஆனா நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன, அப்பாவும் பணத்தை பெருசா மதிக்கிறது இல்லாதான் இருந்தாலும் தயக்கமெல்லாம் விட்டுட்டு தைரியமா கேளுடா. நீ சொல்றத பார்த்தா உங்க அப்பா நம்ம காதல உறுதியா எடுத்துக்கோற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, உங்க அப்பா தான் பிசினஸ் அடைவாரு. அவருக்கு இதெல்லாம் கவனிச்சுற அளவுக்கு நிறைய. அட, நீங்க வேற. இப்பெல்லாம் அப்பா ரொம்ப நல்லாவே ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு.
நம்ம கம்பெனி நிர்வாகத்தை வெற்றின்னு ஒருத்தர் வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. யாருது? வெற்றியா? அவர் உங்க கம்பெனியில வேலை செய்யறாரு. ஆமா. அவரை போல நல்லவர் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஆமாங்க. ஒரு இக்கட்டான சமயத்துல என்ன ஆபத்துல இருந்து அவர் காப்பாத்தினாரு. ஆமாங்க. என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா வெற்றி பார்த்ததுல இருந்து அவரு எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் பழகிட்டு இருக்கு. எனக்கும் அவர் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி தான். சரி சரி, நான் ஒரு அவசர வேலையா வெளியே போகணும். நான் வரட்டுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் எத்தனை முறை சொல்றது, இந்த மாதிரி ஆபத்தான வேலையெல்லாம் வேண்டான்னு. பேசாம அந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. அப்பாட்ட சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன தண்டல், இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லையே. நான் பணத்துக்காக பத்திரிக்கை நிருபரா இருக்கிறேன். நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துலதான் இந்த தொழிலுக்கே வந்தேன். அதனாலதான் ஊழல் பண்ற ஒவ்வொருத்தரை பத்தியும் என்னோட பத்திரிகை எழுதிட்டு வரேன். இதுக்கெல்லாம் நீ துணையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா ஐயோ, நான் அதுக்காக சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற ஆசையில உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற கவலையில தான் அப்படி சொன்னேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்பதான் நீ சத்யாவோட உண்மையான பொண்டாட்டி. வணக்கம் சார். சார், ஏதோ என்ன பார்க்கணும்னு வர சொல்லி இருந்தீங்களா? அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதுல நம்ம கம்பெனியோட தற்போதைய நிலவரத்தெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். இன்னும் என்ன விஷயம் சார் வேணும் உங்களுக்கு? இந்த கம்பெனி அதை பத்தி இனிமே எங்கிட்ட பேசாதப்பா. இனிமே இந்த கம்பெனியே ஒண்ணுதானே. என்ன புரியாம பாக்குற? என்ன உன்னை மாப்பிள்ளையாக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நீ என்னப்பா சொல்ற? சார், என்ன மாதிரியான ஆளு? உங்க தகுதிக்கு ஏத்தவல்ல. நான் ஒரு அனாதை. நான் உங்ககிட்ட கையேந்தி சம்பளம் வாங்குற சாதாரண மேனேஜர். என்ன மாதிரி ஏழைங்க உங்க கம்பெனிக்கு எம்டியாக நினைக்க கூடாது சார். பணத்தோட தான் சேரணும். ஏற்கனவே ஒருத்தி பணம் தான் வாழ்க்கைன்னு எனக்கு பாடம் கற்பிச்சு போயிட்டா. உன்னோட கடந்த வாழ்க்கையை வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்காத வெற்றி. எனக்கு பணம் அந்தஸ்து இதெல்லாம் முக்கியம் இல்ல. உண்மையான உழைப்பு, நேர்மை, விசுவாசம் இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம். உன்ன மாதிரி நேர்மையான உழைப்பாளிதான் எனக்கு மாப்பிள்ளை என்னன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். சார், நீங்க எனக்கு மறுவாழ்வு கொடுத்த தெய்வம். உங்க வார்த்தையை மீறி பேச எனக்கு அருகதை இல்ல. இருந்தாலும் தென்றல ஒரு வார்த்தை கூட கேட்காம நாமா முடிவு பண்றது எனக்கு என்னமோ சரியா படலைன்னு தோணுது சார். இதுவரைக்கும் என் மகன் என் வார்த்தையை மாரி நடந்ததில்லை. இவளுக்காக தான் இந்த சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த சொத்து மேல ஆசைப்பட நல்லவன் தான் என் மகளுக்கு மாப்பிள்ளை நான் நினைச்சேன். அதுவும் இப்ப உன் மூலியமா நிறைவேற ஆசையில தான் நான் இருக்கேன். சார், இதுவரைக்கும் நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் காப்பாத்திட்டேன். இனிமேலும் அப்படித்தான் இருப்பேன். சார், உங்க மகளை ஒரு வார்த்தை எதுக்கும் சம்மதம் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சம்மதம் தான் வாங்கிட்டா போச்சு. அம்மா இங்க வாமா. என்னப்பா? உன்னோட கல்யாணமா தான் பேசிட்டு இருக்கேன். அப்பா. என் மக என் வார்த்தையை மீற மாட்டேன்னு சொன்னா இவரு கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம வெற்றியை உனக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கேன். அம்மா, நீ என்ன சொல்ற? அப்பா, அது வந்து ஏமா சொல்ல வெக்கமா? சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நானும் கல்யாண வேலையை பார்க்கணும். நம்ம வெற்றி. சரி சரி, மனுஷிப்பா நீங்களும் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. நான் என்னைக்கு இருந்தாலும் உங்க வெற்றி தான் சார். நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு
கையுமே கிளம்பிட்டான். சரி சரி வரட்டும், கேட்கலாம் என்னன்னு. என்ன டேய் சொல்றா, எங்கடா கிளம்பிட்ட? பொட்டிங்க கையுமா மரியாதை கொடுத்து பேசுறான் நாய. டாக்டரை பார்த்து வாடா போடாங்கிற. உன்ன மாதிரி பட்டுக்காட்டி பரிதேசிகளுக்கு எங்கடா தெரிய போகுது மரியாதைனா என்னன்னு? அண்ணா டேய், நீ எல்லாம் ஒரு டாக்டர். நீதான் டாக்டர், அத நாங்க நம்பணும். அண்ணா டேய், உன்னை பத்தி இந்த ஊர் ஜனோட சொல்லு என்னன்னு அப்புறமா தெரியுமா உனக்கு மரியாதை பேசு. உங்ககிட்ட என்னடா பேச்சு? எனக்காக அங்க தேனு காத்திருப்பா, நான் போகணும். இடம் ரொம்ப போச்சு. இவன் தேனு எனக்காக காத்திருப்பாங்கிறான். இவன் தேனை என்னாச்சும் பண்ணும் நடக்குதா? ரொம்ப போய் காசுக்கண்ணா கண்ணு இல்ல ராசா இல்ல, எதுக்குறா தேனை பார்க்க? ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? எனக்கு நானு தேனுக்கு ரெகுலரா ஊசி போட்டுட்டு இருக்கிறேன். ஐயோ ஊசி போடுறியா? டேய் பாவி, நான் நினைச்ச மாதிரியே நடந்து போற மாட்டேங்குது. டேய் தேனை என்னாச்சு பண்ண தொடச்சுட்டு மேலாமா? டேய் எனக்கும் தேனுக்கு தான் கதை நடக்க போகுது. நீ வேற தூக்கிட்டு பார்க்க வேண்டியதான். டேய் தேனை என்னாச்சு பண்ணுனா படாபே பட்ட கிளப்பி விடுவாமா? தேனை எனக்காக பிறந்தவிடா. டேய் ஆசிக்கண்ணா, நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்க, எவனாச்சும் அபேஸ் பண்ணிட்டு தருவான்டா. சமாதானம் பண்ணலாம்டா. அப்படி வலிக்கு வாடா. என் வழியில நான் முயற்சி பண்றேன், உன் வழியில நீ முயற்சி பண்ண. தேனு யார விரும்புகிறாளோ அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவனை எப்படியாவது இவன் ஐசி வச்சு இந்த மொல்ல மாதிரி பேல ஓரோட்டையே துரத்தி அடிக்கணும். இந்த பிச்சைக்காரனாய ஏதோ இக்கெட்ல மாட்டுட்டா எனக்கு தான் தேனு. என்னப்பா தேனு, என்னப்பா காசு, எங்கடா கிளம்பிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணுடா, எனக்கு நேரமாச்சு, நான் வரண்டா. இவன் போற போக்க பார்த்தா தேனை உண்டு போய் நான் போய் மிங்கிற வேண்டியதுதான். எனக்கு ரொம்ப இடத்துல ஆகிட்டே இருக்கான். நான் வாங்கின லஞ்சம் பண்ண ஊரை பத்தி எல்லாம் விழாவாரியா எழுதியிருக்கான். அதுக்கு மேலிடத்துல இருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்படியே விட்டா நான் என் வேலையும் போயிடும், நானும் கம்மி எண்ண வேண்டியதாயிடும். இங்க மட்டும் என்ன வாழுதான்? அந்த வெற்றி பையன் பண்ண காரியத்தால எங்க தொழிலே நசுங்கி போச்சு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, எங்க பொழப்பே சந்தி சிரிச்சிடும். ஆமா, எங்க முதலாளிக்கானா? அவர் ஏதாவது செஞ்சாதான் என் தலை உருளாம தாக்கு பிடிக்கும். அவரு ஏதோ திட்டத்தோட தான் செயல்படுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வச்ச குறி இது வரைக்கும் தப்பினதே இல்ல. எந்த பிரச்சனையை பத்தி இவ்வளவு தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க? எங்க கவலையை விடுங்க பாஸ். ஆமா, உங்களை போன வாரம் பூரா பார்க்கவே முடியலையே, அதான் ஏன்னு நாங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். 2-3 நாளாவே காய்ச்சல் குறையலடா. டாக்டர் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்னு என்ன பயமுறுத்திட்டாரு. சரி அதை விடுங்க, என்ன பிரச்சனைய இவ்வளவு தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க? சார், அந்த சத்யா தான் இப்ப பிரச்சனையே. கவலை விட குரு வந்துட்டாருல, இனிமே உங்க பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான். சார், நான் வேணுமா என் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டுமா? அப்ப அந்த பத்திரிகையாளனால ஒண்ணும் செய்ய முடியாது. நானும் நிம்மதியா உங்க கூட சேர்ந்துருவேன். பைத்தியக்காரத்தனமா பேசாதியா. ஊட்ட பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டை கொளுத்திடுவாங்களா? யோ, நீ என் கூட இருக்கிறதுக்கு காரணமே நீ போட்டிருக்கிற காக்கி சட்டை தாண்டியா. காக்கி சட்டையால எனக்கு ஆக வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? பாஸ், இந்த ஆளு வேலையை விட்டுட்டா
பாசமான பெருங்காய டப்பாவாயிட்டு வராரு. இந்த ஆளால அப்புறமா நமக்கு என்ன பிரயோஜனம்? சார் அப்ப என்னதான் சார் சொல்றீங்க? ஒண்ணும் பண்ண வேண்டாம். நடக்க வேண்டியது அப்பப்ப தன்னால் நடக்கும். சார் அப்ப அந்த சத்தியா? நான் சொன்னதுதான். ஒழுங்கா அமைதியா உங்க வழியில இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப சந்தோஷம் தானே இன்ஸ்பெக்டர்? ரொம்ப சந்தோஷம். என்னடி சிந்தனை, வீட்டுக்காரன் வந்தது கூட தெரியாம. ஆமா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பி வச்சேன்? அந்த வெற்றிய மயக்கடி, அப்பதான் அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் எனக்கு கிடைக்கும், நானும் தொடர்ந்து பணக்காரனா இருக்க முடியும் தானே? இத பாருங்க, நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு என் மானத்தை இழக்க நான் தயாரா இல்லை. அது மட்டும் இல்ல, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கட்ட பொண்டாட்டி கூட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, தான் பணக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏண்டி, காசு பணம்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடி? அவன் காசு சம்பாதிக்கணும்னா காலையும் விழறான், காலையும் வாரி விடுறான், கூட்டா நாட்டையும் அடமான வச்சுட்டு போடுறது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் உன்னை செய்ய சொன்னது ரொம்ப சிம்பிள் டி. ஆமாமா, உங்களை மாதிரி ஆளுங்க பணத்துக்காக நாட்டையும் காட்டி கொடுப்பீங்க, கட்ட பொண்டாட்டையும் கூட்டி கொடுப்பீங்க. இத பாருங்க, உங்களுக்கு வேணா பணம் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு மானதான் பெருசு. உங்க பணம் எனக்கு தேவையில்லை. மானமா? என்னடி சொல்ற? மானம் தாண்டி பணத்துக்கு முத எதிரி. இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ற? என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி அடுத்தவனுக்கு முந்தானி வரைக்கும் என்னால முடியாதுன்னு சொல்றேன். என்னடி பத்தினி ஆட்டம் பேசுற? நீ முடியாதுன்னு சொன்னா இந்த குரு நிச்சயம் தோற்க மாட்டான்டி. என்ன உன் முன்னாள் காதலன் வெற்றிக்கு நேரம் சரியில்லை. நீ மட்டும் ஒத்துழைச்சிருந்தீனா இன்னும் கொஞ்ச நாள் அவன் இந்த பூமியில நடமாடி இருப்பான். அவனுக்கு மலர் வளைய வச்சிட வேண்டியதான். உங்களால அவரை எதுவுமே செய்ய முடியாதுங்க. எத்தனை நாளா உங்களை நான் கட்டிக்கிட்டு நான் பட்ட பாடெல்லாம் போதுங்க. இதுக்கு மேலே உங்க கூட வாழ நான் விரும்பல. ஒரு நேரம் கஞ்சி குடிச்சாலும் அத மானத்தோட குடிக்க நினைக்கிறேன். நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுறேன். ஓ, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? இனிமே உன்னை விட்டு வச்சா என் ரகசியம் எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்துருவேன். இனிமே உன்னை விடலாமா? என்ன விட்டுருங்க. விடுறதா? உன்னை விட்டுட்டா என் ரகசியம் எல்லாம் வெளியே வந்துடுறேன். என்ன பகத்தவனுக்கும் என்ன இனத்தவனுக்கும் ஏற்படுற முடிவு இதுதான். அது என் தாயா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்ல. பணம் 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 தான் எனக்கு உயிர். அந்த பணத்துக்கு நான் கொடுத்திருக்கும் முதல் தான் இவர். என் லட்சிய பயணத்தின் குறுக்கே யார் நின்றாலும் அவர்களின் முடிவு இதுதான். பணம் தான் எல்லாம். எனக்கு கடவுள் காசு மட்டும் தான். என்னிடம் பணம் இருந்தால் இந்த நாட்டு பிரதமரையும் என்னால் விலைக்கு வாங்க முடியும். ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? ஏன் அழற? அழாதடா. இங்க பாரு, எல்லாம் நம்மையே வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப நீ அழற அளவுக்கு என்னமா நடந்தது? அப்பா, என் சம்மதம் எல்லாமே மாப்பிள்ள முடிவு பண்ணிட்டார். கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. நீ அவர்கிட்ட நம்ம காதல் விவகாரத்தை எடுத்து சொல்லிருக்கலாம்ல? என்ன பேச விட்டாதானே பேசுறதுக்கு. என் மகன் நான் எந்த வார்த்தை சொன்னாலும் மீற மாட்டேன், என் வாயை அடைச்சிடுறாரு. அப்பா, நீ அவர் சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவர் பேச்ச மீறாத நீ என்ன எது காதலிச்சா? போதும், நிறுத்துங்க. என் நிலைமையில நீங்க இருந்திருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து என் அம்மா செத்ததுல இருந்து அவர் உயிரை வச்சு என்னை எப்படி எல்லாம் காப்பாத்தினாரு. அப்படி இருந்து அவர் பேச எப்படிங்க துணிச்சல்வாரு? அதனாலதான் அதுக்காக
உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தரை என்னால கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. இதுக்கு சாகிறதே மேல். என்றால் என்ன பேச்சு பேசுற? இப்போ நீ உயிரை விட்டுட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா? இல்ல ஒன்ன இழந்துட்டு நான் தான் சந்தோஷமா வாழ்ந்துருவேனா? எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவுதான் தீர்வுன்னு கிளம்புனா இந்த நாடு சுடுகாடாயிடும். அழாதடா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனிமே ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, எதுக்கும் மனசை தளர விடாத. எனக்குன்னு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு பண்ண, உங்க அப்பா கிட்ட சொல்றதை விட உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை கிட்டே நம்ம காதல் விவகாரத்தை எடுத்து சொல்லலாம்ல? ஆமா, கேட்க மறந்துட்டேன். அந்த மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றாரு? சரி யாரு? எங்க மேனேஜர் வெற்றி. அவரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாராம். யாரது? வெற்றியா? அட பைத்தியமே, ஒரு நல்லவர்கிட்ட நம்ம காதல் எடுத்து சொல்லவா நீ பயப்பட்ட? நீ அவரு நல்லவர் தான், இருந்தாலும் என்ன யோசனை பண்ற? அவரு ரொம்ப நல்லவர். உனக்கு அண்ணனா இருந்து நம்ம கல்யாணத்தை நிச்சயம் நடத்தி வைப்பா. எங்க சிரி பார்க்கலாம். ஐயோ, இந்த அருமூஞ்சியை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறேனோ. ஆமா, போது நிறுத்துங்க. இந்த மூஞ்சிக்கு நானே எவ்வளவு பரவாயில்ல. கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்பவே கவனிச்சுனா